அமெண்ட்மெண்ட் ஆஃப் கோர் ஃபீல்டில் என்னென்ன பண்ண முடியும்னா, இது REG 14ல வருது இந்த ஃபார்ம். ஓகேங்களா? பிஸ்னஸ் டீடைல், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இந்த மூணும் நீங்க கோர் ஃபீல்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பிஸ்னஸ் டீடைல்ஸ். உங்களோட ட்ரேட் நேம் மாத்துறீங்களோ இல்லை பேன் நம்பர் சாரி லீகல் நேம் மாறுதோ, பேன்ல நீங்க ஏதாவது கரெக்ஷன் பண்ணீங்கன்னா ஒரு லீகல் நேம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணீங்கன்னா அதை கோர் ஃபீல்டில் மட்டும் தான் பண்ண முடியும். அதே மாதிரி பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், உங்களோட பிஸ்னஸ் பிளேஸை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னாலும், இல்லை ஒரு அடிஷ்னலாக ஒரு குடோன் எடுக்கிறீங்க, இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்றீங்க அப்படின்னாலுமே அதை கோர் ஃபீல்டில் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் கோர் ஃபீல்டு. ஸோ நான் கோர் ஃபீல்டில் அது மூணை தவிர என்ன வேணாலும் இதில் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொமோட்டர் பார்ட்னர் டீட்டெயிலை மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு ப்ரொப்ரேட்டராக இருந்தால் பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணால் உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் டீட்டெயிலில் வரும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் அது கோர் ஃபீல்டு தான் பண்ண முடியும். ஆனால் ஒரு பார்ட்னருக்கு நீங்கள் பேன் கார்டு கரெக்ஷன் பண்ணியிருந்தால் இதை நான் கோர்லேயே பண்ணிக்கலாம். ஆத்தரைஸ் சிக்னேட்டரி சேஞ்ச் பண்ணணுமா, நான் கோரில் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் பிளேஸ் பண்ண முடியாது. உங்களோட HSN கோடு, பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணணுமா, இதை வந்து நான் கோர்ல பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த மூணு ஐட்டம் தவிர பிஸ்னஸ் டீட்டெயிலும், பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸும், அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தவிர மீதி எல்லாமே நான் கோர் ஃபீல்டில் பண்ணிக்கலாம். இது வந்து REG 14 ஃபார்ம்.